ஹலோ, வணக்கம் மக்களே. அதாவது ஒரு ஊரில் அண்ணன் தம்பி 2 பேர் திருப்பதிக்கு போனாங்களாம். மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு கட்டு சோறு கட்டி எடுத்துக்கிட்டு திருப்பதி போனாங்களாம். இது எங்கள் அம்மாவை பார்த்த தாத்தா எனக்கு சின்ன வயசில் சொன்ன கதை. இது நிஜமாக நடந்ததுன்னு சொன்னார். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. அப்படி கட்டிக்கிட்டு போகும்போது போயிட்டு அலமேல் மங்காவரத்தில் போயிட்டு குளத்தங்கரையில் உட்காந்து அந்த குளத்தில் உட்காந்து சாப்பிட்டு கை கழுவும்போது அந்த சோத்துக்கு பாத்திரம் இதெல்லாம் இதெல்லாம் கழுவும்போது அந்த சோத்துக்கு மீனுங்க நிறையா பிள்ளை மேய்ஞ்சுதான். அந்த மீனை பார்த்த உடனே தம்பிக்கு மீன் பிடிச்சி சாப்பிடணுன்னு தோணிச்சான். தோணுனால அவன் என்னன்னா மீன் பிடிச்சி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு அண்ணனை கூப்பிட்டான். அண்ணன் என்னன்ட்டான், அதெல்லாம் முடியாது, தப்பு, வா கோயிலுக்கு போயிட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருந்தாப்புல. இல்லை, நான் மீன் பிடிச்சி சாப்பிட்டே தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி தம்பி மீன் பிடிக்க தொடங்கிட்டானா. அதனால் அண்ணன் என்னன்னாப்லையா, அப்போ நீ எப்படியே போ, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு அவங்க குடும்பத்தோட மலைக்கு திருப்பதி மலை ஏற ஆரம்பிச்சிட்டாங்க, பெருமாளை பார்க்க. அப்போ ஏறும்போது அவன் குடும்பம் பூரா என்ன நினச்சிட்டு போகுது, இந்நேரம் நம்ம தம்பி மீன் பிடிச்சிருப்பான், இந்நேரம் அது என்ன கெளுத்தி மீன் கிடச்சிதா, கெண்டை மீன் கிடச்சிதா தெரியலையே அப்படின்னு முடியா ஜிலேபி கிடச்சதா அப்படின்ட்டு தெரியாதுட்டு மனசில் நினச்சிக்கிட்டு மலை ஏறி போய் கிட்டன போயிட்டாப்லையாம். அவர் கிட்டன போயிட்டு கோயிலுக்கிட்ட கிட்டன போயிட்டு இந்நேரம் தம்பி குழம்பு வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ளார பெருமாளை பார்த்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இந்நேரம் தம்பி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் மீன் குழம்பு அப்படின்னு சொல்லி அவர் அண்ணன் நினச்சிக்கிட்டே சாமி கும்பிட்டாப்லையா. ஆனால் இங்கே தம்பி மீன் பிடிச்சவன் மீன் பிடிச்சிக்கிட்டே இந்நேரம் அண்ணன் என்ன காளி கோயிலுக்கிட்ட போயிருப்பார், காளி கோபுரத்துக்கிட்ட போயிட்டுருப்பார், அங்கே போயிருப்பார், இங்கே போயிருப்பார், இந்நேரம் மலையை கிட்டண்ட போயிருப்பார், கோயிலுக்கிட்ட போயிருப்பார், இந்நேரம் கோயில் உள்ளே போயிருப்பார் அண்ணன் அப்படின்னு சொல்லி இவன் சாப்பிடும்போது அண்ணன் இந்நேரம் சாமி கும்பிடுவார் அப்படின்னு சொல்லி இவன் சாப்பிடும்போது நினச்சிக்கிட்டு இருந்தானோ. அப்போ இவன் செய்த வேலை தப்பாக இருந்தாலும் மனசு கடவுள் மேலே இருந்துச்சு. ஆனால் அவன் செய்கிறது நல்ல வேலையாக இருந்தாலும் அவனுடைய மனசு இந்த மீன் குழம்பு மேலே இருந்தது. அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடைசியில் கடவுளை யாருக்கு காட்சி அளித்தாருன்னா, மீன் குழம்பு சாப்பிட்ட தம்பி குடும்பத்துக்கு தான் காட்சி அளித்தாராம். அண்ணனுக்கு அழைக்கலையா. அண்ணனுக்கு அங்கே வெறும் சிலை மட்டும்தான். ஏன்னா இவங்க 2 பேரும் மனசு நினைவு வேறு, ஆனால் உடல் மட்டும்தான் வெவ்வேறு. நினைவு நினைவும் அதே போல் மாறிடுச்சு. அவன் உடம்பு அங்கே இருக்குது, நினைவு மீன் குழம்பு மேலே இருக்குது. இவன் உடம்பு இங்கே இருக்குது, இவன் நினைவு சாமி மேலே இருக்குது. அப்போ அதனால் காட்சி அளித்தாராம் பெருமாள். அந்த மாதிரி இது அந்த காலத்துலேயே இந்த மாதிரி நடந்ததுன்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனால் அதனால் இன்றைக்கி லட்டில் என்னது கலந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கலந்தது இன்றைக்கி நேற்று கலந்தாங்களா, இல்லை இப்போ தான் கலந்தாங்களா, இதுக்கு முன்னாடி கலந்தாங்களான்னா இப்போ இதுக்கு மேலே வச்சு பார்க்கும்போது டவுட் ஏற்படுது. அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை நியாயப்படுத்தி சொல்ல முடியாது. இந்த கதையை நியாயப்படுத்துறதுக்காக சொல்லலை. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஏன்னு கேட்டிங்கன்னா, இது நாம் அழிவை நோக்கி வந்துட்டோம். அதாவது அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ரொம்ப எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்ம அழிவை நோக்கி வந்துட்டோம். அப்போ அதனால் அழிவு வர்றதுனால இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு நடக்குது. அதனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. அதனால் அழிவு நோக்கி மனுஷன் வந்துட்டோம். நம்ம கடைசி எண்டில் நிற்கிறோம், விளிம்பில். அதனால் தவிர்க்க முடியாது. அது தவிர்க்க முடியாத காரணத்தினால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. அது அந்த நடைமுறைக்கு காரணமும் மனுஷனுடைய வேகம்தான். காசு பணத்து மேலே உள்ள வேகமும் மோகம்தான். எதையோ ஒன்று போட்டால் அதாவது மனுஷனை ஆடு மாடாக மாறி நிலைமைக்கு வந்தாச்சு. எதையோ ஒன்று போட்டால் வாய்க்கு ருசி சாப்பிடுவோம். அன்னைக்கு பசிக்கு சாப்பிட்டான், இன்றைக்கி ருசிக்கு சாப்பிட்றான். அதனால் அவனுக்கு ருசியாக இருந்தால் சரி. அது என்னத்தை போட்டால் என்ன இருக்குது. எங்கே போனால் அந்த ஹோட்டலில் போனால் ருசியாக இருக்குதுப்பா சாப்பாடு,
அவ்வளோதான். நல்லா இருக்குப்பா சாப்பாடு. அவ்வளோதான். பசிக்கு சாப்பிட்ற ஆள் இல்ல. பசிக்கு சாப்பிட்ட காலங்கள் போய் இன்னைக்கு ருசிக்கு சாப்பிட்டுட்ருக்கு. அதுவே இன்னும் கொஞ்ச நாளைக்கு போனா எல்லாம் பசியில இருப்பாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு விவசாயத்த நம்ம கிட்ட நெருக்கிவிட்டோம். விவசாயத்த அறுவடை பண்ணிட்டோம். விவசாயத்துங்கிறத விவசாயிகள அறுவடை பண்ணிட்டோம். அதனால வந்து இனி அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அழிவை நோக்கி நம்ம வந்துட்டோம். தெரிஞ்சுக்கங்க. இதுக்கு இது ஒரு காரணம். முன் உதாரணம். தெரிஞ்சுக்கங்க. நம்ம அழிவை நோக்கி வந்துட்டோங்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு நினைவுபடுத்துறதுக்காக இந்த செய்தியை நீங்க நம்ம காதுல வாங்கியிருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.